வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம டேலியை பத்தி பார்க்க போறோம். டேலி அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வருது அக்கௌண்டன்சி இல்லையா? இப்போ ஒரு கடைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கடையில சில பர்ச்சேஸ் இருக்கும், சில சேல்ஸ் இருக்கும், இல்ல ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு கடை தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா அந்த கடை லாபத்துல இயங்கினா மட்டும்தான் நம்மளால அந்த கடையை தொடர்ந்து நடத்த முடியும். அப்ப ஒரு கடை லாபத்துல இயங்குதா நஷ்டத்துல இருக்குதா அப்படின்னு பாக்கணும்னா அந்த கடையோட கணக்கு வழக்கு பார்க்கணும் இல்லையா? ஒரு காலத்துல கணக்கு புள்ள இருப்பாங்க, அவங்க ஒரு கடையோட கணக்கு நோட்ல எழுதுவாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு. இப்போ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எல்லா கடையிலையும், ஒரு சின்ன கடையா இருந்தாலும் பெரிய கடையா இருந்தாலும் எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் அக்கௌண்ட்ஸ் போடுறாங்க. இப்போ பெரும்பாலான கடைகள்ல டேலிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுனால டேலிக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க பதிவுல போலாம். டேலி பாத்தீங்கன்னா இது ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். 1986ல இந்தியால பெங்களூர்ல இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணாங்க. இந்தியால டெவலப் பண்ணப்பட்ட ஒரே சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா டேலி மட்டும்தான். இதுக்கு வேர்ல்டு வைட்ல 2 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. சோ இந்த டேலி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்தியால மட்டும் இல்லாம வெளிநாட்டிலயும் நம்ம வேலைக்கு போலாம். சோ இந்த இந்தியால யூஸ் பண்ற அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டேலி தான் இருக்கு. சோ இந்த டேலிங்கிற சாஃப்ட்வேர் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இது யார் வேணாலும் ஈஸியா கத்துக்கலாம். ஒரு அக்கௌண்டன்சியே தெரியாதவங்க கூட டேலியை ஈஸியா கத்துக்கலாம். சோ இந்த பதிவுல பாத்தீங்கன்னா இந்த டேலி யார் யாரெல்லாம் படிக்கலாம், இந்த டேலியில என்னெல்லாம் கத்துக்க போறோம், இது முடிச்சா என்னென்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கறத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சோ இந்த டேலிங்கிறதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் நடக்கும் டிரான்சாக்ஷன்ல இருந்து அந்த வருஷ கடைசியில பாக்குற அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் எல்லாமே நம்ம டேலியிலேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது சின்ன கடைகளுக்கு மட்டும் இல்லாம பெரிய வியாபார நிறுவனங்களுக்கும் இந்த டேலிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த டேலியில நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்னா டீடைல்டா பார்ப்போம். முதல்ல மேனுவல் அண்ட் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்ட்ஸ். சோ இதுல முதல்ல ஒரு டிரான்சாக்ஷனுக்கு எப்படி என்ட்ரி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு மேனுவலா சொல்லி கொடுப்பாங்க, அக்கௌண்டிங் ரூல்ஸ் எல்லாம் வச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படி சிஸ்டம்ல போஸ்ட் பண்றது அப்படிங்கறது உங்களுக்கு டீடைல்டா எடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். கேஷ் மட்டும் இல்லாம ஒரு கடையோட சரக்கு எப்படி டேலியில மெயின்டைன் பண்றது, நம்மளுக்கு ஒரு குடோன் இருந்தா அந்த குடோன்ல இருக்கிற சரக்குக்கு எப்படி கணக்கு வைக்கிறது, அந்த குடோன்ல ஏதாவது குட்ஸ் டேமேஜ் ஆகும், ரிட்டர்ன் ஆகும், அதெல்லாம் நம்ம எப்படி கணக்கு எழுதுறது. அது மட்டும் இல்லாம அடுத்து எப்ப நம்ம ஆர்டர் பண்ணணும் சரக்கு, இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்ல கத்துக்குவீங்க. அடுத்து அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்ல நம்மளுக்கு வர வேண்டிய தொகை, நம்ம கொடுக்க வேண்டிய தொகை, அது மட்டும் இல்லாம சேலரி, பேரோல், சேலரி, நம்மளுக்கு பிரான்ச் அக்கௌண்டிங், நம்மளுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்ட் ஆர்டர் வந்தா அதுக்கெல்லாம் எப்படி அக்கௌண்ட்ஸ் எழுதுறது, அப்படி எல்லாமே அது எல்லாமே அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்ல தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்து டாக்ஸேஷன். டாக்ஸேஷன்ல பாத்தீங்கன்னா டிடிஎஸ், டிசிஎஸ், ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இன்டெப்தா பிராக்டிக்கலா நீங்க டேலியில கத்துக்குவீங்க. அடுத்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ நம்ம அந்த வருஷம் முடிவுல நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போடணும், எப்படி ஓப்பனிங் பேலன்ஸ்ல இருந்து க்ளோசிங் பேலன்ஸ் டிரைவ் பண்ணணும், எப்படி ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும், அது எல்லாமே ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல நம்ம கத்துக்குவோம். அடுத்து ரியல் டைம் புக் கீப்பிங். இப்போ நம்ம ஒரு கணக்குன்னு நம்ம போட்டோம்னா அதுல ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும், அதை வச்சு நடுவில் டிரான்சாக்ஷனை வச்சு நம்ம கணக்கு போடுவோம். ஆனா நமக்கு ஒரு கடைக்கு வேலைக்குன்னு போகும்போது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அப்ப நமக்கு இன்வாய்ஸும் வவுச்சரும் தான் இருக்கும். அதை வச்சு நம்ம எப்படி ரியல் டைம்ல நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கறது உங்களுக்கு பிராக்டிகலா சொல்லி கொடுப்பாங்க. சோ இந்த டேலி யார் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து, ஒரு கடையோட முதலாளில இருந்து, மேனேஜர்ல இருந்து, ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், ஹவுஸ் ஒய்ஃப்னு யார் வேணாலும் இந்த டேலியை ஈஸியா கத்துக்கலாம். சோ டேலி முடிச்சா எங்கெல்லாம் வேலைக்கு போகலாம், என்னென்ன டைட்டில்ஸ் டெசிக்னேஷன்ல வேலை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்டா, புக் கீப்பரா, பில்லிங் ஸ்டாஃபா, பேரோல் மேனேஜரா, டாக்ஸ் அக்கௌண்டன்டா, இந்த மாதிரி நிறைய பேர்கள்ல நம்ம வேலைக்கு போகலாம். சோ இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், இந்த டேலி யார் படிக்கலாம் அப்படிங்கிறது.
ஸோ கம்ப்யூட்டர்ல ஒரு பேசிக் நாலேஜ் இருந்து இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்ச யார் வேணாலும் இந்த டேலியை சுலபமா கத்துக்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கிற பிரைட் டெக் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இங்க வந்து டேலி கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அது இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா டேலியோடைய ஆத்தரைஸ்டு சென்டரா பிரைட் டெக் இருக்கு. அதாவது டேலி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங், இவங்க தான் டேலியோட சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணவங்க. இவங்களுடைய ஆத்தரைஸ்டு சென்டர் பிரைட் டெக். அப்போ ஆத்தரைஸ்டு சென்டர்ல படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் நீங்க கேட்கலாம். இங்க வந்து ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ல கிளாஸ் எடுப்பாங்க. சோ நீங்க எல்லா ஆப்ஷன்ஸுமே பிராக்டிக்கலா இங்க பிரைட் டெக்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சோ இது வந்து பைரேட்டட் வெர்ஷன்ல நீங்க எல்லா ஆப்ஷன்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ நீங்க பிரைட் டெக்ல டேலி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டெப்த் நாலேஜ் கிடைக்கும், பிராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும் டேலில. பிரைட் டெக்ல டேலி படிச்சீங்கன்னா டேலி சர்டிபிகேஷனும் கிடைக்கும், அதோட உங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். சோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி.